la! Vacation to Vietnam starts from rupees 39,999 only. GT Holidays. விடுதலை சிறுத்தைகளை தப்பாக சில சங்கி குரூப்புகள், சாதியவாதிகள், மதவாதிகள் திட்டமிட்டு அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இப்போ பாரஞ்சித் கூட இருக்கவங்கலாம் சங்கி கூட்டம்னு சொல்றீங்களா? நடத்தக்கூடாதுன்னு சொன்னாமா? இல்லை, நடத்தக்கூடாதுன்னு யாருமே சொல்ல முடியாது சார். அப்படி நான் ஒன்றும் சொல்லல. இல்லை சொல்கிறதா சொல்லுவோம், தம்பி இப்போ தேவையில்லாத வேலை தம்பி, அமைதியாரு, நம்ம மற்றது சேர்ந்து நம்ம செய்வோம். அதை தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. விசிகா வந்து திமுகவுக்கு எதிரான, திமுக அரசுக்கு எதிராக எந்த ஒரு களங்கமும் ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுனால யாருமே போராட்டம் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாரஞ்சித் அவர்களே சொல்கிறாங்க, நான் திமுக ஓட்டு போட்டேன், அதிமுக ஆட்சி காலத்தில் இப்படி இருந்துச்சு, அதே மாதிரி திமுக ஆட்சி காலத்தில் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூலி வாங்கிட்டு பேசுறாங்க, அற்பர்கள் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு நேற்று திருமாவளவன். யாரை சொல்றாரு? அவரை சொல்லுங்க, அவரை இதுக்கு நாங்கள் சொல்லி இருக்கிறாங்க தம்பியை. சரி, எங்களுக்கு வேண்டாம்ப்பா திமுக, எங்கே போய் சொல்றீங்க? அவர் கேட்டு சொல்றீங்களா? ரஞ்சித்துக்கு ஃபோன் பண்றீங்களா? எங்க போய் சொல்றீங்க? இன்னைக்கு வந்து சமூக நீதிக்காக அவங்க களத்தில் நிற்கிறார்களோ நிற்கலையோ, கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா? தேர்தல் அரசியலுக்காக, கூட்டணிக்காக தான் விசிக பயணிக்குதா? விசிக சட்டமன்றத்தில் என்ன பேசுனுச்சு? கள்ளக்குறிச்சி இஷ்யூ தொடர்ந்து பேசும். சிபிஐ விசாரணை இதற்கு முன்னாடி விசிக கேட்டிருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொல்றதுக்கான காரணம் வேங்கை வயல் சம்பவம் வந்து 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த சம்பவம் மட்டும் எப்படி சிபிசிஐடியோ தமிழக காவல்துறையை சரியா செஞ்சிரும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. இப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது கேட்போம். இப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது கேட்பீங்க. நேரம் தான் சொல்றேன்ல, எதிர்கட்சியா இருந்தா எனக்கு நம்பிக்கை இருக்காது, அதெல்லாம் கேட்போம். நாங்கள் இப்போ ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கிறோம்ல. இந்த கைது செய்யப்பட்டவர்களும் உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு தொடக்கத்தில் சொல்றதே விசிக. ராம்குமாரை வந்து திட்டமிட்டு சிறையில் வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டதே விசிகா தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போதைக்கு வந்து மாநில காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாத விசிகா இப்போ மட்டும் நம்புதா? கூட்டணியில் இருக்கிறோம்ல, கூட்டணியில் இருந்தால் நம்பி அப்புறம் நம்பித்தான் ஆகணும். ஒரு தம்பின்ற உறவுல போய்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து அரசியல், நான் தான் வாயை விட்டுருவேன். யாரும் சில பேர் சாவை வச்சுட்டு அரசியல் பண்ற குரூப் கிட்ட வந்துட்டு நீ போனையா, வந்தையா, கடந்தையா, என்னென்ன கேள்வி கேட்டுக்கிட்டு கேள்வி. கலந்துக்கலையா நடத்த சொல்லுங்க, நாங்க நடத்துவோம். அப்போ வந்து அவரை கலந்துக்க சொல்லுங்க. நீ போடுவீங்களா? கட் பண்ணினா அப்ப நான் வந்து இதாயிருவேன், பேட்டி கொடுக்க மாட்டேன். இதுக்கு முக்கியமான காரணமே ஆர்எஸ்எஸ் பிஜேபி. உங்களுக்கு தெரியுமா? ஆர்எஸ்எஸ் பிஜேபி 2024 தேர்தலுக்கு முன்னாடியே இதை செஞ்சிருக்கலாம், அல்லது 2026 தேர்தல் அப்போ பண்ணிருக்கலாம். தேர்தல் முடிஞ்சு தேர்தல் வெற்றியெல்லாம் அறிவிச்ச பிறகு ஏன் இதை செய்ய போறாங்க? வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. பல்வேறு தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, பல்வேறு பேரணிகள், பல்வேறு போராட்டங்கள் இருக்கு. அந்த வகையில் பாரஞ்சித் அவர்கள் இன்றைக்கு ஒரு பேரணி அறிவிச்சிருக்காங்க. அந்த பேரணியில் பல்வேறு தலித்திய அமைப்புகள், தலித்தியவாதிகள் வந்து பங்கேற்கணும்னு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் நேற்று திருமாவளவன் அவர்கள் வந்து எந்த பேரணியிலும் பங்கேற்காதீங்க, இவர்கள் வந்து அவதூறு பரப்புறாங்க, இந்த கும்பல்கள் இருக்கக்கூடிய, கூலி வாங்கிட்டு பேசக்கூடிய கும்பல்கள் பங்கேற்க ஒரு நிகழ்வில் பங்கேற்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. திருமாவளவன் அவர்கள் பாரஞ்சித் அவரோட அரசியலை வந்து எதிர்க்கணும்னு நினைக்கிறாரா? அவரோட அரசியல் வந்து தேவையில்லாமல் ஒரு விசிகாவுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு நிகழ்வு ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறாரா? தம்பி புரட்சி இயக்குனர் ரஞ்சித் அவர்கள், அவர் வந்து நெருக்கமாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவரிடம் பழகியவர். அந்த வகையில் வந்து அவருடைய ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் சார்பாக ஒரு பேரணியை நடத்துகிறார். அது வந்து அவருக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை, சரிங்களா? அதை வந்து அவர் அமைப்பு செய்கிறது. அவர் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார் ஒரு தலித்திய விடுதலைக்காக. இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு வந்து புரட்சி இயக்குனர் என்ற பட்டத்தை கொடுத்தவரே எங்கள் தலைவர் தான். எங்கள் தலைவரிடமும் மிகவும் நெருக்கமாக இருப்பவர், என்னிடமும் மிகவும் நெருக்கமாக இருப்பவர். அந்த வகையில் அவருடைய கடமையை அவர் பணியாற்றுகிறார். அதில் வந்து நாங்கள் யாரையும் போய் அந்த பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாது என்று நாங்கள் சொல்லவில்லை. விடுதலை சிறுத்தைகளை தப்பாக சில சங்கி குரூப்புகள், சாதியவாதிகள், மதவாதிகள் திட்டமிட்டு அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் சொல்லியிருக்கிறார். இது மட்டுமல்ல, இந்த பேரணி மட்டுமல்ல, இது மாதிரி எந்த செயல்பாடும் நீங்கள் கலந்து கொள்ள கூடாது, இது எங்கள் தலைவருடைய ஆணை. அது மட்டுமல்லாது இப்போ நாங்களே நடத்த போகிறோம். இப்போ நாங்களும் அவரும் எவ்வளோ நெருக்கமாக இருந்தோம் என்பது எங்களுக்கு தான் தெரியும். இல்லை, நீங்கள் நடத்துவீங்க சார், ஆனால் அவங்க நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வுல வந்து பங்கேற்காதீங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க நடத்தட்டுங்க, நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லல, நடத்தட்டும் சிறப்பாக. நாங்கள் அதை விட சிறப்பாக நடத்துவோம். நாங்கள் வந்து மேலாவளவு சின்னகரம்பட்டி அந்த கலவரத்துக்கெல்லாம் நாங்கள் நடத்துகிற பேரணியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ நீங்கள் இப்போ 91 ஒன்று நடத்தினா, 97 ஒன்று நடத்தினோம். 91 வந்து யாருக்கு? அம்மாசிவேலுக்காக. 97 வந்து போராளி முருகேசனுக்காக. அதெல்லாம் வந்து
தமிழ்நாடே திரும்பி பார்த்துச்சு. மதுரையில் வந்து மதுரை மேலூரில் வந்து நாங்கள் நடத்தின அந்த பேரணி வந்து இன்றைக்கி வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்குங்க. அதே மாதிரி சென்னையிலும் நடத்தினோம். அது வேற வரலாறு. நாங்கள் இன்னைக்கு வந்து இதை வந்து ஆக்கப்பூர்வமாக உண்மையான குற்றவாளிகள் யார் கண்டுபிடிங்க அப்படின்னா நாங்கள் தானே முத சொன்னோம். பிடிச்சிருக்கவன் மண்டையை பார்த்தா இவனுக்கு பின்னாடி பல பேர் இருப்பாங்க. ஒருக்கு மாஸ்டர் பிளான் போட்டவன் ஒருத்தன், காசு கொடுத்தவன் ஒருத்தன், களத்தில் வந்து கொலை பண்ணவன் ஒருத்தன், அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவன் ஒருத்தன். நாங்கள் தானே முத சொன்னோம். சொன்னோமா சொல்லலையா? உங்கள் தொலைக்காட்சியிலே சொன்னேன். 5ஆம் தேதி படுகொலை, 6ஆம் தேதி உங்கள் தொலைக்காட்சியில் நான் பேட்டி கொடுத்துருப்பேன். அதில் இதை நான் பதிவு பண்ணேன் பிரதர். அப்போ சரியான முறையில் சென்று கொண்டு இருக்கிறது. திமுக காரர் இருக்கிறேன் கொலையாளியாக, அதிமுக காரர் இருக்கிறேன், காங்கிரஸ்காரர் இருக்கிறேன். காங்கிரஸ் இல்லையா நினைக்கிறேன், அதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ். நான் பாட்டு காங்கிரஸ் சொல்லிட்டேன். அது மாதிரி பிஜேபி இருக்குல்ல. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தானே பண்ணிருக்காங்க. பாரஞ்சித் கூட இருக்கவங்கலாம் சங்கி கூட்டம்னு சொல்கிறீங்களா? நான் வந்து ரஞ்சித்தை சொல்லுங்க, அவர் தம்பிங்க. அவர் வந்து ஒரு புரட்சி இயக்குனருங்க. நாங்கள் அவரை சொல்லலை. அந்த குரூப்புக்குள்ளே எவனாவது உள்ளே வந்து பேரணி தானே. இன்னும் அவங்க வந்து ஒரு அரசியல் அமைப்பு இல்லைல்ல, ஒரு கலை பண்பாட்டு கலாச்சார அமைப்பு தானே. அந்த அமைப்புக்குள்ள எவனாவது உள்ள நுழைஞ்சு தேவையில்லாத அந்த அமைப்புல உங்களை மாதிரி ஆன ஆட்கள் வந்து போய் நீங்க அரசியல் படுத்தணும் தானே. அங்க வந்து பங்கேற்காதீங்க. நாங்க நடத்த போறோம்ங்க. நீங்க திருப்பி அதே கேட்டுக்கிறீங்க. நாங்க நடத்த போறோம். இந்த பாருங்க, இது நான் எழுதின புத்தகம் பாத்துக்குங்க. இந்த புத்தகம் எழுதுவதற்கு காரணமே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். எனக்கு வந்து அவர் கொடுத்தாரு. புரட்சி அம்பேத்கர் எழுதிய புத்தா அண்ட் இஸ் தம்மா, புத்தா அண்ட் இஸ் தம்மா, புத்தரும் அவர் தம்மமும், அம்பேத்கர் எழுதிய கடைசி புத்தகம். அது ஆங்கிலத்தில் இருக்கு. அதை வந்து தமிழில் மொழிபெயர்த்து அதுக்கான சில கருத்துக்களை சொல்லுங்க, இதை நம்ம இளைஞர்களை கொண்டு போங்கன்னாரு. அதை நான் வந்து உருவாக்குனேன். அதில் வந்து அணிந்துரை வழங்கியது யாரு? ஐயா நல்லக்கண்ணு, ஐயா வீரமணி, ஆசிரியர் வீரமணி, எழுச்சி தமிழர். அதே நேரத்தில் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். நீ பாருங்க, தொடர்ந்து காட்டுறேன். அவருடைய புத்தகத்தை எங்கள் தலைவர் போட சொல்லியிருக்காரு. ஏன்னா அதில் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் இந்த கருத்துக்களை இளைஞரிடம் கொண்டு செல்லுங்க அப்படின்னு. அதில் பதிவு பண்ணியிருக்காருங்க. இப்போ எங்கள் தலைவரே வந்து நேற்று என்ன சொன்னார்னா, இந்த புத்தகத்தை திருப்பி போட்டு அவருக்கு சமர்ப்பணம் செய்யுங்கள். நாங்கள் கோட்பாட்டு ரீதியாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எந்த கருத்தை மனதில் வைத்து களமாடினாரோ அதை நாங்கள் கொண்டு போகிறோம். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ பேர் நடத்துறதுக்கு ஒருவேளை வந்து குற்றவாளிகளை இவங்க கண்டுபிடிக்கல, அரசாங்கம் ஒழுங்க போகலை அப்படின்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நாங்கள் சொன்னது பிறகு தானே எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வரை ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கீங்கன்னு சொல்றீங்க. சரியாக தான் போயிட்டு இருந்துச்சு. போராட்டம் என்பது அவங்க பண்றாங்க. நாங்கள் போராட்டம் தேவைப்பட்டால் செயல்படுவோம். நாங்கள் இப்போ வந்து அவர் கொள்கைகளை கொண்டு போவோம், மக்கள்கிட்ட கொண்டு போவோம். அவர் கொள்கை என்ன? மெயினான கொள்கை என்ன? இந்தியாவுடைய அந்த கான்ஸ்டிடியூஷன். இன்னொன்று புரட்சி அம்பேத்கருடைய கடைசி புத்தகம் புத்தா அண்ட் இஸ் தம்மா. இது ரெண்டையும் இளைஞர்கிட்ட கொண்டு போய் சொன்னார். அதை நாங்கள் செய்ய போகிறோம். திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கு, அவங்க வந்து ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு போராட்டம் அறிவிக்கிறாங்க. அதில் போயிட்டு விசிக பங்கேற்று இருக்கு. அதே மாதிரி விசிக கட்சியினர் போய் பங்கேற்க போறாங்க. நீங்கள் பங்கேற்காதீங்கன்னு சொல்ல வேண்டியதற்கான காரணம்? அதாவது நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் திருப்பி கேள்வி கேட்குறீங்க. அதாவது அவர் தம்பி வந்து அரசியலாம் அவருக்கு தெரியாதுங்க. நான் இதுக்காக சொல்ல, அவர் நல்லா படம் எடுப்பார், நல்லா பேசுவார், பேட்டிகளில் அதுக்கு மேடைகளில் நல்லா பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் ஒரு அன்பின் மிகுதியாக, பேரன்பின் மிகுதியாக அவர் வந்து அவருடைய வழியை காட்டுவதற்காக நடத்துகிறார். நடத்தட்டுமே. நம்ம நடத்தக்கூடாதுன்னு சொன்னாமா? இல்லை, நடத்தக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது சார். அப்படி நான் ஒன்றும் சொல்லல. இல்லை, சொல்கிறதா சொல்லுவோம். தம்பி இப்போ தேவையில்லாத வேலை தம்பி, அமைதியாரு, நம்ம மற்றது சேர்ந்து நம்ம செய்வோம். இல்லை, அதை தான் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. விசிக வந்து திமுகவுக்கு எதிரான, திமுக அரசுக்கு எதிராக எந்த ஒரு களங்கமும் ஏற்படுத்தக்கூடாதுங்கிறதுனால யாருமே போராட்டம் விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, திமுகவுக்கு எதிர்ப்பாக நாங்கள் நடத்தின போராட்டங்கள்லாம் தெரியுமா? தெரியுமில்ல நெறியாளர் அவர்களே. விடுதலை சிறுத்தைகள் தான் உண்மையான எதிர்க்கட்சியாக செயல்படுது. நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். இப்போ கரெக்டாக 15 நாட்களுக்கு முன்னால் டாஸ்மார்க்கை இழுத்து மூடு, மது இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்கு அப்படின்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் போராட்டம் நடத்தி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமே நடத்தினோம். எங்க வள்ளுவர் கோட்டத்தில் பொறுங்க. அதற்கு முன்னால் எங்கே கள்ளக்குறிச்சி அந்த பெண்மகளுக்காக, அது ஒன்றும் தலித்து பெண்மகள் அல்ல, அது அகமுடையார் பெண்மகள், அவங்களுக்காக போராட்டம் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள். அப்படியே சொல்லிட்டே போனோம்னு வச்சுங்களேன். நேராக போங்க, தம்பி சின்னத்துறையை வாயிலே வெட்டினாங்க, நல்லா படிக்கிறா அப்படின்றக்காக. அதற்காக போராட்டம் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள். அது மட்டுமல்லாமல் சேலத்தில் போராட்டம் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள். இது மாதிரி தொடர்ந்து வேங்கை வயல் நேராக அங்கேயே போய் போராட்டம் நடத்தினா. தொடர்ந்து
இந்த மக்களுக்காக எந்த வரவு செலவு பார்க்காமல் போராடி கொண்டிருக்கிற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். இப்போ நாங்கள் நடத்தின போராட்டங்கள்லாம் எதிர்க்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்கிறதா, இல்லை சீமான் கட்சி நடத்தியிருக்கிறதா, இல்லை ஏனைய கட்சிகள் பிஜேபி நடத்தியிருக்கிறதா? யாரும் போராட்டம் நடத்தினேன்னு சொல்றீங்க. விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுக்கு பிறகு வந்து எதிர்க்கட்சிகளோட விமர்சனங்கள் வந்து எடுபடவில்லை அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்களே பேசுறாங்க. மக்களுக்காக தான் போராட்டம் பண்ணியிருக்கீங்க போது மக்கள் வந்து மாத்தி ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நிலை இருக்கும்போது அது எடுபடலன்னு சொல்றாங்கல்ல. நீங்க வந்து அரசியல் தேர்தல் என்பது வேறங்க, தேர்தல் என்பது வேற, மக்களுடைய பிரச்சனை என்பது வேற. நீங்க தேர்தலையும் அதையும் போட்டு நீங்க குழப்பக்கூடாது. ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எந்த வகையான சாதிய வன்கொடுமைகள் நடக்கலன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, நான் லிஸ்ட் சொல்லட்டுமா? நடந்துச்சு சொல்லட்டுமாங்க. திமுக பாரஞ்சித் அவர்களே சொல்றாங்க, நான் திமுக ஓட்டு போட்டேன், அதிமுக ஆட்சி காலத்துல இப்படி இருந்துச்சு, அதே மாதிரி திமுக ஆட்சி காலத்துல நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து ஏற்றுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஏங்க, தொடர்ந்து நாங்க களத்துல பேசி கொண்டுதான் இருக்கிறோம். நாங்க கூட்டணியில் இருப்பதற்காகவே மக்கள் நலன் சார்ந்ததே மக்களுக்காக தான் இருக்கிறோம். அப்ப நீங்க எப்படி அந்த கேள்வி கேட்கிறீங்க? அப்போ மக்களுடைய அந்த பாதுகாப்புக்காக, மக்களுடைய தேவைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். இன்று நேற்று அல்ல. அரசாங்கம் எந்த தவறு செய்தாலும் தட்டி கேட்கக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தொடர்ந்து பேசினது என்னன்னா, திமுக அதிமுக போன்ற கட்சிகளில் போய் நம்ம கூட்டணி வைக்கக்கூடாது, அவங்க அரசியல் வந்து நமக்கு எதிராக தான் இருக்கு, தொடர்ந்து இந்த அரசியல் வந்து நமக்கு எதிராக இருக்கு, அதில் போய் கூட்டணி வச்சு நானும் ஒரு 2 சீட்டுக்காக நிற்க மாட்டேன் அப்படின்னு அவர் தொடர்ந்து பேசிட்டு இருந்திருக்காரு. அந்த அரசியல் வந்து மேலே மறுபடியும் வரக்கூடாது, பாரஞ்சித் அவர்கள் மூலமாக மறுபடியும் வந்துடக்கூடாதுங்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா? ஏங்க, நீங்க ரொம்ப பில்டப் பண்ணி விடுறீங்க என் தம்பியை. ஏன் சார் அவர் வரமாட்டாரா நாளைக்கு தலைவரா? ரொம்ப பயங்கரமாக பில்டப் பண்ணிக்கிறீங்க பாருங்க. அப்படிலாம் பார்த்தோம்னா பல பேர் இருக்கிறாங்க. அன்னை வெற்றிமாறனை விட ரஞ்சித் வந்து சிறப்பான படங்கள் எடுத்திருக்காரு. நீங்க நம்புறீங்களா? இல்லை, தலித்திய படங்கள் வந்து அவர் தான் எடுத்திருக்காங்க. வெற்றிமாறன் எடுக்கலையா? அசுரனை விட உங்களுக்கு ஒரு படம் வேணுமாங்க? சொல்லுங்க பிரதர். திரைப்படம் என்பது வேறங்க, அது ஒரு கலை சார்ந்த. பாரஞ்சித்தை வந்து நீங்க பயங்கரமான பில்டப் பண்றீங்க. அவருக்கே அந்த ஐடியா இல்லாமல் இருப்பாருங்க. நீங்க கிளப்பி விட்டுறீங்க. இப்படி தாங்க ஒரு காலத்தில் எம்ஜிஆர் கிளப்பி விட்டாங்க, ஒரு காலத்தில் ஜெயலலிதா கிளப்பி விட்டாங்க. அதே மாதிரி நீங்க பாட்டு கிளப்பி விடாதீங்க. அவர் வந்து வலிங்க, அவர் என் நண்பருங்க, என் தம்பி தாங்க. அவர் அந்த வலியை வந்து வெளிக்காட்டுவதற்காக அவர் வந்து தொடர்ந்து வந்து தலித் மக்களுடைய வரலாற்றுகளை, அவருடைய வழிகளை படமாக எடுத்து கொண்டிருக்கிறார். அவ்வளோதான். நீங்கள் என்னமோ அவரை பில்டப் பண்ணி ஏற்றி விட்டுருவீங்க. அவருக்கு பாவங்க, அது எதை பற்றி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, காசு பணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் பாட்டு ரோட்டை கொண்டா விட்டுறீங்க. இல்லை, கூலி வாங்கிட்டு பேசுகிறாங்க, அற்பர்கள் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு நேற்று திருமாவளவன். அதெல்லாம் யாரை சொல்கிறாரு? அவரை சொல்லுங்க. அவரை எதுக்கு நாங்கள் சொல்லிக்கிருக்கிறாங்க தம்பியை. என்ன பிரச்சனைனா, தொடர்ந்து வந்து இவங்களுக்கு வந்து திமுக பிறகு துப்பு இல்லை. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கவில்லை, சேர்ந்திருக்கிறோம். எங்களால் அவர்களுக்கும், அவர்களால் எங்களுக்கும் பயன்பெறுகிறோம். நாங்கள் வந்து 2 எம்பிசியில் ஜெயிச்சிருக்கிறோம்னா அவங்க ஓட்டு எங்களுக்கு வந்திருக்கு. அவங்க 38 சீட்டில் கூட்டணியோடு ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா எங்கள் ஓட்டு அங்கே போயிருக்குது. இன்னும் சொல்ல போனால் விக்கிரவாண்டியில் வெற்றி பெற்றதுக்கே விடுதலை சிறுத்தைகள் தான் காரணம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடாமல் இருக்கும் பொழுது அங்கு இருக்கின்ற தலித் ஓட்டுகள் எங்கடா வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நேரடியாக திமுக வந்துருச்சு. எப்படி வந்துச்சு? அங்கே இருக்கிற தலித்துகள் அண்ணன் திருமாவளவன் இருப்பதால் அங்கே ஓட்டை போட்டிருக்கிறாங்க. அது வேற, இது வேற. நீங்க போட்டு குழப்பப்படாது. சரி, எங்களுக்கு வேண்டாம்ப்பா திமுக, எங்க போய் சொல்றீங்க? சொல்லுங்க பிரதர். அவர் கேட்டு சொல்றீங்களா? ரஞ்சித் போன் பண்றீங்களா? எங்க போய் சொல்றீங்க? இன்னைக்கு வந்து சமூக நீதிக்காக அவங்க களத்தில் நிற்கிறார்களோ நிக்கலையோ, கொள்கை ரீதியாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா? தேர்தல் அரசியலுக்காக கூட்டணிக்காக தான் விசிக பயணிக்குதா? ஏங்க அப்ப போய் எங்களை வந்து ரோட்டை நிக்க சொல்றீங்களா? என்ன பேசிக்கிறீங்க? அரசியல் அதிகாரம் என்பது ஒரு முக்கியமானது. ஒரு சாதாரண சங்கத்தமிழம் பேசுவதற்கு, ஒரு எம்எல்ஏ சங்கத்தமிழம் பேசுவதற்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? எதார்த்தத்துக்கு வாங்க. சாதாரண திருமாவளவன் பேசுவதற்கு, ஒரு எம்பி திருமாவளவன் பேசுவது வித்தியாசம் இருக்கா இல்லையா? சாதாரண ஒரு எம்பி திருமாவளவன் பேசுவதற்கு, முதலமைச்சர் திருமாவளவன் பேசுறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? அனைத்து பிரச்சனைகளுக்கும் திறவுகோல் அரசியல் அதிகாரம். புரட்சி அம்பேத்கர் சொல்லி இருக்கிறாரு. அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறோம். ஒரு கோட்பாட்டு யுத்தம் ரீதியாக நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். விசிக வந்து 4 எம்எல்ஏக்கள் வச்சிருக்காங்க, 2 எம்பிக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும் போதும் போராட்டம் தான் அறிவிச்சுட்டு இருக்கீங்க. முதலமைச்சர் நேரடியா நீங்க சொன்னீங்கன்னா செய்ய மாட்டாங்க. செய்ய மாட்டாங்க. நிறைய பேருக்கு பரப்பிட்டு வந்துட்டாங்க. எங்க முதலமைச்சர் போய் பார்க்கலையா? அவருக்கு வந்து நாங்க வந்து லெட்டர் பேர்ல எங்க தலை எழுதி கொடுத்தாரு. கள்ளக்குறிச்சிக்காக ஏன் போராட்டம் அறிவிச்சீங்க? என்ன கள்ளக்குறிச்சிக்காக ஏன் போராட்டம் அறிவிச்சாங்க? நாங்கள் போராட்ட கழகத்தில் நிற்கின்ற ஒரு கட்சி. விசிகா சட்டமன்றத்துல என்ன பேசுனுச்சு? கள்ளக்குறிச்சி இஷ்யூ தொடர்ந்து பேசுவோம். கள்ளக்குறிச்சி பத்தி எந்த ஒரு தனிமனித தீர்மானமும் ஏற்படுத்தல. சட்டமன்றத்தில் பேசுவதால் அங்கே ஒண்ணும் நடக்க போறதில்லை. மக்களை திரட்டுவோம், டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவோம், நாங்கள் முதல்வராகுவோம். அப்ப நீங்க கேட்கறத நடத்துவோம். பொறுத்திருந்து பாருங்க. முதலமைச்சர் ஆனாதான் சரி செய்ய முடியும். அப்ப அது ஒரு பயணம், தொடர் பயணம்.
சும்மா நான் வந்து நான் சொன்னமே அவர் செஞ்சிருவாரா? கூட்டணியில் தான் இருக்கிறேன். வேங்கவேலுக்கா போராடினா வேங்கவேலை கண்டுபிடிச்சாங்களா திமுக? கேட்டு சொல்லுங்க. கண்டுபிடிச்சாங்களா? கேக்குறாங்க. அவதூறு கும்பல்கள்னு சொல்றீங்க. அவங்கள்ட்ட தான் நாங்க கேட்கிறோம். ஏங்க சங்கத்தமிழ் பேசலையா? தொடர்ந்து வேங்கவேலுக்காக பேசி கொண்டிருக்கிற ஒரே ஆளு நான் தான். எங்க தலைவரே வந்து சில நேரங்களில் சொல்லுவாரு, என்னப்பா அப்படி சோகமா இருக்கு, இது பல ஆண்டுகள் ஆகி போயிருச்சு, இன்னும் கண்டுபிடிக்காம எங்க தலைவருடைய வழி எங்களுக்கு தாங்க தெரியும். சும்மா வந்து நீங்க தம்பியை பில்டப் பண்ணி அவனை காலி பண்ணி விட்டுறாதீங்க. சும்மா அவர் வந்து ஒரு வழியை செய்கிறாருங்க. அவருடைய வழிக்கு நான் வந்து பாராட்டுறேன்ல, அவர் செய்யறத நாங்கள் பாராட்டுறோம்ல. ஏன் போகலைன்னா நடத்தட்டுமே அவரு, நாங்கள் நடத்துவோம். இந்த புத்தகத்தை வந்து எங்கள் தலைவர் வந்து சமர்ப்பணம் செய்து அவருக்கான ஒரு நிகழ்வேந்தலை நாங்கள் நடத்த போகிறோம். உங்களுக்கு தெரியுமா? சும்மா சாதாரணமா இல்ல, எல்லா கட்சி தலைவர்களையும் அழைத்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஒரு மாபெரும் நிகழ்வு நடத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்த பிறகு வந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அதில் வந்து சிபிஐ விசாரணை நான் கேட்கவே இல்லை, சிபிசிஐடி விசாரணையே போதும் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் ஊடகங்கள் திரித்து செய்திகள் வெளியிட்டாங்கன்னு சொல்றாங்க. சிபிஐ விசாரணை இதற்கு முன்னாடி விசிகா கேட்டிருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து சிபிஐ விசாரணை வேண்டான்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? விசிகா அதாவது திமுக வந்து இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல்வர், தமிழக முதல்வர், அவர் ஒழுங்காக செயல்படலைன்னா நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு கரெக்ட். அவர் உடனே வந்து யார் சும்மா கீழே இருக்கிற போலீஸை தான் மாற்றுவாங்க. தூக்கி அடித்து மாற்றினாரா? அருணை கொண்டாந்துட்டாரா? கொண்டாந்து முடிச்சதுமே இப்போ பல குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இல்லை தெளிவாக தானே போய்கிட்டு இருக்கு. இது ஒழுங்காக போகவில்லை என்றால் நாங்கள் கேட்போம். வரலாற்று ஆரம்பத்தில் கேட்டிருக்கிறோம். அதுக்காக வந்து இவங்க ஒழுங்காக செய்கிறாங்களே, நாங்கள் நம்புகிறோம்ல. நாங்கள் வந்து இந்த நிகழ்வில், இந்த கொடூரமான இந்த நிகழ்வில் திமுகவுடைய அந்த முதல்வருடைய அணுகுமுறைகள், செயல்பாடுகள் திருப்தி அளிக்கிறது. இல்லை, வேங்கைவேல் சம்பவம் வந்து 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த சம்பவம் மட்டும் எப்படி சிபிசிஐடியோ தமிழக காவல்துறையை சரியாக செஞ்சிரும்னு நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. உங்கள் கேள்வியை வந்து நான் பாராட்டுறேன். ஒன்றும் நான் தப்பாக சொல்லலை. ஏன்னா வந்து வேங்கவேலுக்கு கண்டுபிடிக்கல, இதை கண்டுபிடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. இதையும் கண்டுபிடிக்க வேண்டும், அதையும் கண்டுபிடிக்க வேண்டும். அதுக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதுக்காக தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். போராட்டம் தான் வாழ்க்கை தான் போராட்டம். இதுல வந்து சிபிஐ விசாரணை வேண்டாம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? அப்படி சிபிஐ விசாரணை வேண்டாம். மேலே எவன் இருக்கேன்? மேலே யாருங்க இருக்கிறது? பிஜேபி ஆளுது. நல்லா கிழிப்பாங்க. கழிச்சு உடனே கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன கண்டுபிடிக்க முடியாது? ஆயிரம் இருக்கு. அங்கே கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நேராக வந்து சங்கத்தமிழ்ல தான் கேள்வி கேட்டுக்கிறீங்க. தொடர்ந்து சிபிஐ விசாரணை வந்து திமுக ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும், இதற்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது தொடர்ந்து அதெல்லாம் கேட்போம். எதிர்கட்சியா இருக்கும்போது கேட்போம். இப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது நேரம் சொல்றாங்க. நேரம் தான் சொல்றேன்ல, எதிர்கட்சியா இருந்தால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. அதெல்லாம் கேட்போம். நாங்கள் இப்போ ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம்ல, அதான் சொல்லிட்டோம்ல, பார்த்து கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டோம்ல. எங்கள் தலைவர் போய் லெட்டர் கொடுத்தாருல, பொறுத்திருந்து பார்ப்பாங்க. வேங்கவேலுக்கு இன்னும் ஒரு வாரத்தை வரப்போகுதுங்க, குற்றவாளி கண்டுபிடிக்க போறாங்கன்ற எங்கள் தலைவருக்கு உறுதியளித்து இருக்கிறார்கள். இல்லாட்டாலும் நாங்கள் போராடுவோம், சும்மா இருக்க மாட்டேன். அதுக்கு கூட்டத்தில் இருக்கணும்னு வாயை புத்திட்டு இருக்கிறோமா? ஏங்க நீ சொல்லுங்க. இப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சு. நேரம் வந்து அதை தானே இப்பயும் சொல்றேன். இருந்தாலும் போராட்டம் பண்றீங்களா சார்? ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்தாலும் போராட்டம் பண்றீங்களா சார்? எங்க தலை விதி அதானே அப்படி இருக்கு. நாங்கள் வந்து தலித்துகளை பிறந்தனால சாதிய கொடுமைகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ தொடர்ந்து தான் போராட்ட முடியும். போராட்டம் இருக்க முடியாது. அதுக்காக கூட்டம் இருக்கணும், அமைதியாக இருக்கிறமா? சொல்லுங்க. நீங்க சொல்ற பார்த்தா இப்போ நீங்களே சொல்றீங்க தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கு. பாராட்டுங்க. தொடர்ந்து ஏன் போராடுறான்? எங்களுக்கான தீர்வு கிடைக்கவில்லை. அதுக்காக வந்து ஏன்டா சிபிஐ ஏன் போடணும்னு கேட்குற கேள்வி கரெக்டு தான். சிபிஐ போனால் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்களா? அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. இதையாவது நாங்கள் கேட்க முடியும், நெருக்கடி கொடுக்க முடியும், நேராக போய் லெட்டர் கொடுக்க முடியும். திருப்பி நாங்கள் வந்து கண்டுபிடிக்க பெரிய போராட்டத்தை அறிவிப்போம்ல. எங்கள் பேரணியை பார்க்குறீங்களா? பாருங்க. ஒழுங்காக வந்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கவில்லை என்றால் எங்கள் தலைவர் வெறும் நினைவேந்தல் மட்டும் நடத்த மாட்டார். தமிழ்நாடம் தழுவிய ஒரு மாபெரும் பேரணியை கூட நடத்துவோம். அதே நினைவேந்தல் தான் பாரஞ்சித் அவர்கள் தொடங்கியிருக்காங்க. அதுக்கு போகணும்னு சொல்லும் போது எல்லா தலித்தியவாதிகளும் போகணும்னு சொல்லும் போது அதை தான் தடுத்துறீங்க சார் நீங்கள். தம்பி நடத்தட்டுமுங்க, நடத்தி அவர் வந்து எதிர்ப்பை காட்டட்டுமுங்க. ஒரு 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 இலக்கை நோக்கி நம்ம போகும்போது ஒரு அமைப்பு மட்டுமல்ல, பல அமைப்புகள் வந்து போராடணும். நாங்கள் எந்த அமைப்பும் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர் சத்துக்கு அவர் பண்ணுறாரு. அது மூலம் நிறையா தலித் அமைப்புகள் இருக்குது. சின்ன சின்ன அமைப்பாக இருக்கலாம். அவங்க வந்து எம்எல்ஏ இல்லாமல் இருக்கலாம், எம்பி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் போராடுறாங்களே, அந்த போராட்டம் நாங்கள் கொச்சப்படுத்தலை. நடத்தட்டுமே, சிறப்பாக நடத்தட்டுமே. இப்போ நாங்கள் வந்து இது பண்ண வச்சுங்க, நான் ஓப்பனை சொல்லிட்டுமா எதுக்கு வந்து நாங்கள் கலந்துக்கிறல்லன்னு. இப்போ எங்கள் தலைவர் வந்து கலந்துக்கிறான்னு வச்சுங்க, ஒரு வேளை நான் கூப்பிட்டுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதாங்க. தமிழ்நாடு சென்னையை கதிகலங்கி போயிடும். கதிகலங்கி போயிடுவாங்க. சட்ட ஒழுங்கு சிக்கலாகி போயிடும். இப்போ வந்து 16வது நாள் நாளைக்கு 21 அது ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி உளவுத்துறை வேற ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. தேவையில்லாத நெருக்கடிகளை அமைதியாக இருக்கிற தமிழ் மண்ணில் உருவாக்கக்கூடாது. அது சரியான இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. எது?
அந்த விசாரணைகள். விசாரணை சரியா போயிட்டு இருக்குன்னா இப்போ ஒரு என்கவுண்டர் ஒன்று பண்ணாங்க. இதற்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் எந்த ஒரு தூக்கு தண்டனையே வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த என்கவுண்டர் வந்து ஒரு மன மாறுதலை வந்து கொடுத்துருக்கு. அதை வந்து நியாயப்படுத்துற மாதிரி திருமாவளவன் அவர்கள் சூப்பர், நல்லா இப்போதே வந்துட்டீங்க, என் கருத்தை ஒட்டியே வந்துட்டீங்க, தலைவரோட கருத்தை ஒட்டியே வந்துட்டீங்க. எங்கள் தலைவர் வந்து அறிவிச்சார், மரண தண்டனை ஒழிப்பு மாநாடு தமிழ்நாட்டிலையும் நடத்தின ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். மரண தண்டனைன்றது எதுக்கு? ஒருத்தன் குற்றவாளின்னு தெரிஞ்சா பிறகு தானே தூக்கில் போடுறாங்க. அதுவே செய்யக்கூடாதுன்னு சொன்ன எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு? இதை என்கவுண்டர் போட்டதுமே அதிர்ச்சி அளிக்கிறது, ஆனால் ஆறுதலை வழங்குகிறது. சொன்னார சொல்லையா? சொல்லையா? அப்ப அதிர்ச்சி என்பது என்ன? அதிர்ச்சி என்பது ஒரு கட்சியுடைய தலைவனாக நாங்கள் ஒரு கோட்பாட்டு ரீதியாக மரண தண்டனை ஒழிப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். ஆக அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு உண்மையான அண்ணனாக, ஆம்ஸ்ட்ராங்குடைய உண்மையான சொந்த அண்ணனாக எனக்கு ஆறுதலை வழங்குகிறது. அப்போ வந்து ஒரு தலைவர்ன்ற பொறுப்புல இருந்து ஒரு உறவு சார்ந்த ஒரு அண்ணனா மாறுறாது. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க, அப்ப அந்த வழி வரும்ல, அப்ப தலைவன்ற எண்ணம் வராதுல்ல. நீதிமன்ற விசாரணை கைதியா இருக்கக்கூடிய ஒருத்தவர் வந்து என்கவுண்டர் பண்றாங்க. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி என்கவுண்டர் பண்ணா இது மூடி மறைக்கிறதுக்கு தான் அப்படின்ட்டு தானே தொடர்ந்து தமிழக அரசியல் வரலாற்றுல காவல்துறை இந்த மாதிரி என்கவுண்டர் பண்றதே அந்த கேஸை மூடி மறைக்கிறதுக்காக தானே. பிரதர், அது தப்பு தான் பிரதர். நாங்க வந்து அதுக்காக எங்க தலைவரே சொல்லிட்டாரு, பேட்டியில வந்து சொல்லிட்டாரு, இந்த கைது செய்யப்பட்டவர்கள் தொடக்கத்துல சொல்றது ஏங்க சொன்னோம்ல. இப்ப வந்து புடிச்சிட்டாங்கல்ல, எத்தனை கட்சிக்கார வர்றாங்க, அவங்க உண்மையான குற்றவாளி இன்னும் வர்றாங்க, இன்னும் கண்டுபிடிக்கலாம்ல. உண்மையான வந்து இதுக்கெல்லாம் மூளையாக செயல்பட்டவன், மாஸ்டர் பிளான் பண்ணவன் யாரு, மானிட்டரிங் கண்ட்ரோலிங் பண்ணது யாரு, எக்ஸிகியூஷன் பண்ணது யாரு, யாரு வந்து இது க்ளோஸ் பண்ணது அந்த ப்ராஜெக்டை, கொலகார ப்ராஜெக்டை. அப்ப இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப நுட்பமாக கண்டுபிடிக்கிறதுக்கான நாங்கள் அழுத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு என்கவுண்டர் பண்ண அன்னைக்கே வந்து சிசிடிவி காட்சிகளை வந்து வெளியிட்டிருக்காங்க தமிழக காவல்துறை. அதை வந்து மூடி மறைக்கிறதுக்காக ஒரு வாரத்துக்கு பிறகுதான் அந்த காட்சியை வெளியிடுறாங்க. அப்படி இது வந்து சரியான நோக்கி போகுது. அப்படி இல்லை. அவர் போலீஸ் அதிகாரி அருண் ரொம்ப தெளிவான ஆளு, நேர்மையான ஆளு. அவர் வந்து இண்டிபெண்டா அவருக்கு சுதந்திரம் வழங்கியிருக்காரு தளபதி ஸ்டாலின். அவர் ஏன் என்கவுண்டரில் போட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பிரதர். அவனை போட்டனால மிச்சம் இருந்தால் இல்லை 11 பேர் எல்லாம் உண்மை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன சொல்ல மாட்டான், இவன் என்னென்ன போட்டோம்ல, பெரிய ஆளே போட்டோம்ல, போய் நல்ல ஜெயிலில் போய் ஜாலியாக அங்கே போய் டைம் பாஸ் பண்ணிட்டு வெளியில் வந்து இன்னொருத்தனை கூட போடணும்னு முயற்சி இருக்கலாம். இப்போ ஒருத்தனை போட்டதுமே ஆஹா போட்டுருவாங்கடா, அப்போ வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதா அப்படின்னு எல்லாம் உண்மை சொல்கிறான்ல. நீ அப்படி பார்க்கணும், எல்லாத்தையும் நீ விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது கரெக்டாக இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. தப்பு தாங்க, நான் ஒன்றும் அதுக்காக இது பேசல. ஆனால் இன்னைக்கு அவனை போட்டனால என்கவுண்டரில் அது எல்லாம் உண்மையும் வருதுல. இது ஒரு பகுதி, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இன்னொரு பகுதி உண்மையிலே அவன் தப்பிச்சு போகிற முயற்சி இருந்தால் அவள் பார்த்துருவீங்க, வாட்டுக்கு ஓடுப்பா தம்பி போய் போய் ஷேர் பண்ணுவாங்க, அதான் போட்டாங்க. நீ அப்படியும் பாருங்க, 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, நீங்கள் இப்படியே பார்க்குறீங்க, அப்படி பார்க்கக்கூடாது. என்கவுண்டர் பல பேர் செத்துருக்கீங்க, அது பெரிய வரலாறு, அதை விடுங்க. இந்த விஷயத்தில் வந்து அவனை போட்டனால எல்லாரும் வாயை திறந்துருக்கான்னு ஒன்று பாருங்க. இல்லைன்னா உண்மையிலே தப்பிக்க போவதற்கு முயற்சித்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இதற்கு முன்னாடி போன ஆட்சி காலத்தில் நடந்த சுவாதி ராம்குமார் வழக்கில் வந்து ராம்குமாரை வந்து திட்டமிட்டு சிறையில் வந்து கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டதே விசிகா தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போதைக்கு வந்து மாநில காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாத விசிகா இப்போ மட்டும் நம்புதா? கூட்டணியில் இருக்கிறோம்ல, கூட்டணியில் இருந்தால் அப்போ நம்பித்தான் ஆகணும். நாங்கள் நேரடியாக முதல்வர் போய் பார்க்குறோம்ல, நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம். கூட்டணியில் நாங்கள் ஒரு கட்சி, நாங்கள் ஒன்றும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. நல்லா தெரியும், ஆட்சி அதிகாரத்தில் எங்கள் தலைவர் எது மினிஸ்டரா இல்லை, எங்கள் எம்எல்ஏ எது மினிஸ்டர் இல்லை. எங்கள் ஓட்டுனால அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ நேரடியாக போய் கேட்பா, என்னப்பா அப்படி நடக்குது, பார்த்து ஏதாவது முடிவு பண்ணுங்கப்பா அப்படின்னு கேட்போம். ஆளும் திமுக தரப்பை வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து இதை மூடி மறைக்கிறதுக்கு திமுக தொடர்ந்து வேலை செய்யறாங்க. அதற்கு விசிகா வந்து துணையா இருக்குன்னு தான் சொல்றாங்க. எவன் சொன்னியா? எல்லா கட்சிகளும் விமர்சனம் பண்றாங்க. போற கேள்வி வைக்கக்கூடாது. அதற்கு தான் சார் உங்களை நீங்க சொல்லுங்க, கேட்கிற கேள்வி கரெக்டா பதில் சொல்லணும். கேள்வி வைக்கிற ஆளு கரெக்டா கேட்கணும். இப்படி சொன்னது யாரு? எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்றாங்க. ஒரு பயலும் சொல்லல. நீங்க சொன்ன நீங்களே அடிச்சு விடுறீங்க, பேசுறவங்க வந்து அவதூறு பரப்புறாங்க, நீங்களே அடிச்சு விடுறீங்க. திருமாவளவன் அவர்கள் அதானே சொன்னாங்க. என்ன சொன்னாரு திருமாவளவன் அவர்கள்? நேத்து என்ன பேசுறாங்க? என்ன சொன்னாரு? இந்த மாதிரி அவதூறு பரப்புறாங்க, திமுக பேசாம, திமுக அரசை பேசாம விசிகாவும் சேர்த்து வச்சு பேசுறாங்க. அதாங்க அங்கங்க வந்து பெரிய பெரிய அமைப்புகள் கட்சிகள் பேசல. அங்கங்க இருக்க உதிரிகள் வந்து பேஸ்புக் இருக்கு பாத்தீங்களா, ட்விட்டர் இருக்கு பாத்தீங்களா, வாட்ஸ்அப் இருக்கு பாத்தீங்களா, அதுல சங்கி குரூப்புக உள்ள வந்து குதிச்சுக்கிட்டு அவன் பாட்டு ஏதாவது எழுதி இருக்கிறாங்க. நேற்று கூட டாக்டர் கிருஷ்ணசாமி ஏதாவது பேசினாரா பேசலையா? என் தலைவரை பத்தி இல்லாத பிள்ளை பேசினாரா பேசலையாங்க? அப்புறம் கிருஷ்ணசாமி யாரு? அவர் எங்க சகோதரர் தான், ஒரு தலித் தலைவர் தான். என்ன அந்த பேசுறாருல, அது மாதிரி எவனாவது பேசியிருப்பேன், நாங்க காது கொடுத்து கேட்டு இருக்க முடியுமா? நடத்தட்டுமுங்க, நடத்த கெப்பாசிட்டி காட்டட்டுமுங்க, அப்ப பாப்போமுங்க. சும்மா வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கிற கேள்வி நாங்க கலந்துக்கிறல. ஏன் கலந்துக்கிறல? வெரி சிம்பிள்.
அது வள கொல கொலாம் இல்ல. அவங்க தம்பி நடத்தட்டும், சிறப்பா நடத்தட்டும். நாங்க நடத்துவோம், எங்க விடுதலை சித்து நடத்தும், விடுதலை சித்து இளைஞரணி நடத்தும். அப்ப வந்து கேளுங்க கேள்வியை. நாங்க நடத்தாம இருந்தா, கலந்து கொள்ளாமல் இருந்தா நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். கடைசி வரை இங்க இருந்தது யாருங்க? வீர வணக்கம் செலுத்தியது யாருங்க? அவர் அடக்கம் செய்தது யாருங்க? 1க்கு 3 முறை அங்க போனது யாருங்க? எங்க தலைவர் தானே. அப்ப ஒரு தம்பின்ற உறவுல போய்கிட்டு இருக்கேன். நீங்க வந்து அரசியல் நான் தான் வாய விட்டுருவேன். யாரும் சில பேர் அரசியல் வந்து ஒரு சாவை வச்சுட்டு அரசியல் பண்ற குரூப் கிட்ட வந்துட்டு போனையா வந்தையா நடந்தையா என்னென்ன கேள்வி கேட்டுக்கிட்டு கேள்வி. எங்க தலைவர் சொல்லிட்டாருங்க, என்ன சொன்னார் தெரியுமில்ல, இது வந்து அமைதியா அவங்க நடத்தட்டு, நம்ம நடத்துவோம். நான் கட்சி நடத்துறோமா இல்லையா? 4 எம்எல்ஏ இருக்கிறாங்களா இல்லையா? 2 எம்பி இருக்கிறாங்களா இல்லையா? இளைஞரணி இருக்கா இல்லையா? மாணவரணி இருக்கா இல்லையா? மகளிரணி இருக்கா இல்லையா? நடத்துவோமுங்க, பொறுத்திருந்து பாருங்க. 91 நாங்க நடத்தினோம், 97 நடத்தினோம். தமிழ்நாடு திரும்பி பார்த்து சொல்லட்டுமா உங்களுக்கு? கற்பனை போடுவீங்களா? வரலாறு எடுத்து பாருங்க. 97 விடுதலை சிறுத்தைகள் மதுரை மாவட்டம் மேலூர் நடத்தும் போது 4-5 வெடிகுண்டு வெடிச்சிச்சு தெரியுமா உங்களுக்கு? எடுத்து பாருங்க, இப்ப நெட்டை திறந்து பாருங்க. சாதியவாதிகளை நாங்கள் உயிரை கொடுத்து பல பேர்களை இழந்து நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். அது ஏதோ ஒரு கலை பண்பாட்டு கழகத்தில் அவருடைய வழியை காட்டுறாரு. கலந்துக்கலையா நடத்த சொல்லுங்க, நாங்க நடத்துவோம். அப்போ வந்து அவரை கலந்துக்க சொல்லுங்க. எங்களுக்கு தெரியும் என்ன செய்வது ஏது செய்வது என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்தியாவுக்கே நாங்கள் திசைவெளி போர்க்கை தீர்மானித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எவனும் கிளாஸ் எடுக்கக்கூடாது. புரியுதா புரியலையா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து காங்கிரஸ் நபர் ஜெயக்குமார் அவர்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கன்னியாகுமரியில் சேவியர் படுகொலை செய்யப்பட்டார். இன்றைக்கு மதுரையில் வந்து ஒரு கொலை நடந்திருக்கு, ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை. இந்த மாதிரி தொடர்ந்து கொலை நடக்கும்போது ஜான் பாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, திருமாவளவன் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் எனக்கும் கிருஷ்ணசாமிக்கும் இந்த மாதிரியான இந்த தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு சார்? உங்க டிவி பேர் என்ன? ஐபிசி தமிழ்ல 6ஆம் தேதி இது மர்டர் நடந்தது. 5ஆம் தேதி 6ஆம் தேதி நீ என்ன கேள்வி கேட்கிறீங்களோ அதே பேசியிருப்பேன். எங்க தலைவருக்கே பாதுகாப்பு இல்லை, அண்ணன் ஜான் பாண்டியனுக்கு பாதுகாப்பு இல்லை, கிருஷ்ணசாமிக்கு பாதுகாப்பு இல்லை, ஏனைய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏன் ரஞ்சித்து கூட பாதுகாப்பு இல்லை. ஆனா ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம இருக்கிற அண்ணாமலைக்கு இஜெட் பிரிவு 4 மிஷின்களோட இருப்பாங்க. நீங்க கூட இப்போ வந்து எங்க தலைவர் ஏதாவது குண்டக்க மண்டக்க பேசி விட்டீங்கன்னு வச்சுங்களேன், உடனே எங்க தம்பி ஏதாவது ஃபோன் பண்ணி கேட்பா, என்னப்பா எங்க சங்கத்தமிழ்ல பேசுவியா அப்படி பண்ணு, உனக்கு போட்டுருவா மிஷின் கண்ணை. அப்ப நாளைக்கு இன்டர்வியூ எடுக்க வரும்போது மிஷின்களோட உட்காந்துருப்பேன். அப்படிதான் பல பேர் திடுறாங்க. பேர் சொல்லட்டுமா? ஏங்க இந்த அரசாங்கம் வந்து சேரியும் பாதுகாக்கிறது இல்லை, தலித்து தலைவர்களையும் பாதுகாப்பு இல்லை. அவ்வளவு பெரிய மாபெரும் கோட்பாட்டு யுத்தத்தை நாங்க நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நான் கூட்டம் இருக்கிற வாயடிச்சு கிடந்தமா சொல்லுங்க பிரதர், எனக்கு டென்ஷன் ஆக்கப்படாது. காலங்காதால வந்துட்டு ஏங்க இந்த பிரச்சனை வந்து எங்க தலைவர் சரியா போகுதுன்னு சொல்றீங்க. ஆமாங்க, சரியாக போயிட்டு இருக்கு. எங்க தலைவர் இன்வால்வ் ஆன பிறகு எங்க தலைவர் என்னைக்கு போனாரோ அடுத்த எங்க ஒரு போட்டாங்க போடலையாங்க. சும்மா எல்லாத்தையும் ஓப்பாடாலும் பேசி இருக்க முடியாது. எங்க தலைவர் முதல்வர் பார்த்து அடுத்த போட்டாங்க போடலையாங்க. இன்னும் பாருங்க என்ன நடக்கும் பாருங்க. உண்மையான குற்றவாளியை எங்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்கு யார் உண்மையான குற்றவாளியோ அதை வந்து எங்க தலைவருடைய தலைமையில கண்டுபிடிப்போங்க. திமுக கண்டுபிடிக்கவில்லையோ, முதல்வர் கண்டுபிடிக்கவில்லையோ, விழுந்த பலிகளை கணக்கில் அடிப்போம், விடுதலை போரில் கடன் அடைப்போம். இதான் 90 சொன்ன முழக்கம். விழ எழுவோம், வீழ்ந்து விட மாட்டோம், விடுதலை பாதையை விட்டு விலகிவிட மாட்டோம். இந்த தலைவருடைய முழக்கம் புரியுதா உங்களுக்கு? இதை வந்து நான் சும்மா கடந்து போகலங்க. அதே நேரத்தில் அதை வந்து எப்படி அறிவுபூர்வமாக இனிமே எந்த கொலையுமே நடக்கக்கூடாத அளவுக்கு நீங்க வந்து அரசாங்கத்தோட சேர்ந்துதான் அதுக்கு தீர்வு எடுக்கணும். நான் இன்னும் சொல்லட்டுமாங்க, நீ போட்டுருவீங்களா? கட் பண்ணினா அப்ப நான் வந்து இதாயிருவேன், பேட்டி கொடுக்க மாட்டேன். இதுக்கு முக்கியமான காரணமே RSS பிஜேபி. உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்துக்குமே பிஜேபியே சொல்லிடுங்க. இங்க பாருங்க பிரதர், இவன் என்ன பண்றான் தெரியுமா? உங்களுடைய கட்சியோட கொடி வந்து நட முடியல அப்படிங்கிற மாதிரி தொடக்கத்துல 2021 தொடக்கத்திலே வந்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்கு வந்து விசிக தரப்புல இருந்து எல்லாமே பேசினது வந்து திமுக அரசு அமைஞ்சாலும் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையில RSS பிஜேபி வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. வேங்கைவேலுக்கு RSS பிஜேபி சொல்றீங்க. எந்த ஒரு சமூகம் இந்த மாதிரி கள்ளச்சாராயம் இஷ்யூக்கும் வந்து புதுச்சேரியிலேருந்து RSS பிஜேபி வந்து கொண்டு வந்தாங்க சொல்றீங்க. எல்லாத்தையுமே RSS பிஜேபி நீங்க எப்படி ஆட்சி நடத்துறீங்க? எல்லாமே RSS பிஜேபிங்க. இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல் தானே, இந்தியாவில் நடக்கின்ற அனைத்து கொள்ளைகளுக்கும் சிக்கலுக்கும் காரணம் யாருன்னா RSS. நான் சொல்றதுக்கு நீங்க தடுத்துட்டீங்க. என்ன தெரியுமா? இப்ப தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அமைப்பு விடுதலை சிறுத்தைகள், தலித் அமைப்புகளை பூரா கலைஞருக்கு பின்னாடி, ஜெயலலிதாவுக்கு பின்னாடி எல்லாம் தலைவருடைய தலைமையில வந்துட்டாங்க. அங்கே வந்து பிஜேபி வந்து மீட்டிங்கே போட முடியல, RSS ஊர் நடத்த முடியல. யாரா அதுக்கெல்லாம் காரணம்னா
இந்த திருமாவளவன் தான். அப்போ என்ன செய்யணும்னா தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சிக்கலை உருவாக்கணும். எப்படி சிக்கலை உருவாக்கணும்? சிக்கலை உருவாக்கணும்னா அது காசு வேணும், எல்லாம் வேணும். அது காசு அவன் அங்கேருந்து கொடுக்க முடியாது. அப்போ ஆர் ருத்ரான்னு ஒரு குரூப்பை உருவாக்கி, நான் சொல்கிற போகிற ரெக்கார்டு கேஸ் போட சொல்லுங்கள், ஆர் ருத்ரான குரூப்பை உருவாக்கி அங்கங்கே காசு 5000 கோடி ஆட்டையை போட்டு, எல்லாம் பிஜேபிக்காரன் ஆட்டையை போட்டு அந்த காசுகள் எல்லாம் உள்ளே விட்டு தலைவரை போட்டுருவோமா? யார் இங்கே எழுச்சி தம்புறாங்க 2 முறை கொலை பண்ணுறதுக்கு முயற்சித்தாங்க. இங்கிட்டு வேறு யாரை போடலாம்? ஆம்ஸ்ட்ராங்க. இப்படி போட்டு விட்டோம்னா பயங்கரமான ஒரு பிரச்சனை வரும், கலவரம் வரும். கலவரத்தை மையமாக வைத்து உள்ளே குதிச்சிடலாம் அப்படின்றதே உண்மையான திட்டம். இதை நீங்கள் போடுறீங்களோ போடலையோ, நாங்கள் இதெல்லாம் சொல்லிட்டோம். யார்கிட்ட? முதல்வர்கிட்டையும் சொல்லிட்டோம். ஆர்எஸ்எஸ் பிஜேபி 2024 தேர்தலுக்கு முன்னாடியே இதை செஞ்சிருக்கலாம், அல்லது 2026 தேர்தல் அப்போ பண்ணிருக்கலாம். தேர்தல் முடிஞ்சு தேர்தல் வெற்றியெல்லாம் அறிவித்த பிறகு ஏன் இதை செய்ய போகிறாங்க? 2026 நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலை மையமாக வைத்து தான் காய நகர்த்துறாங்க. இதற்கு பிறகு நிறைய சம்பவங்கள் ஐயோ பயங்கரமாக செய்வாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கோம். என்ன வேணாலும் செய்வாங்க. பாருங்க, சுதந்திர இந்தியாவில் முதல் குற்றவாளி ஆர்எஸ்எஸ். மகாத்மா காந்தியை வெள்ளைக்காரன் கூட காப்பாற்றினேன். போட்டு தள்ளது யாருன்னு போட்டு தள்ளினது? யார் தெரியுமா? மக்களுக்கு தெரியும். நீங்கள் வாயை திறக்க மாட்டேங்களுக்கு தெரியும். மகாத்மா காந்தியை கொலை பண்ணாங்க. கொலை பண்ணவனுக்கு இஸ்மாயில் வேற பேர் எழுதிட்டாங்க. முஸ்லீம் கலவரத்தை உருவாக்குறது. காமராஜர் கர்மவீரர் காமராஜர் வீட்டில் தீய வச்சாங்க. எம்ஜி ராமச்சந்திரன் மிரட்டினாங்க. அப்புறம் புரட்சியாளர் அம்பேத்கரை விஷ வச்சு கொள்வதற்கு முயற்சித்தாங்க. அம்பேத்கருக்கு எதிர்ப்பாக அந்த காலகட்டத்திலேயே அவர் இந்த பெண்களுக்கு சொத்துல உரிமை அப்படின்னு போராடும் பொழுது நடத்தினது யாரு? இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல். ஏன் அந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் ஆம்ஸ்ட்ராங் ஏன் கொலை செய்திருக்க கூடாது? கொலை செஞ்சுட்டாங்கன்னு நான் சொல்லலை, ஏன் செய்திருக்க கூடாதுன்ற ஒரு சந்தேகம் வருது எங்களுக்கு. அதான் அரசாங்கம் கண்டுபிடிக்க நான் சொல்லிட்டேன், முதல்வர்கிட்ட ஒழுங்கா கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டேன். Hola! Vacation to Sri Lanka starts from rupees 24,999 only. GT Holidays.